நைட்டு ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் சிம்பிளாக நிலக்கடலை பருப்பு சட்னியும் தக்காளி ரசமும் வச்சுட்டு சமையல் வேலை சிம்பிளாக முடிச்சாச்சு. இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பாப்பா 2 பேர்த்துக்கு டியூஷன் இல்லாததால் 2 பேரும் மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் வந்தார். என்னடா கையிலின்னு பார்த்தா கறி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. கறி எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்குற அன்னைக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார். எதையோ ஒன்று வீட்டில் இருக்கிறத வச்சு சமை அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு எதையோ ஒன்று செஞ்சு வச்சுருக்கிற அன்னைக்கு கறி இட்டு எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. சரி சட்னி ரசமெல்லாம் இருக்குதுல்ல, சில்லி மட்டும் சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்பாவும் பொண்ணுமே சில்லி போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளோட சில்லி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கழுவுன சிக்கன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஊற வைக்கலாம் தேவையில்லை. உடனே சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவங்க 2 பேரும் சில்லி போட்டுட்டு இருந்தாங்க. சரி அந்த டைமிங்கில் தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியான சில்லி அப்பாவும் பொண்ணும் போட்டு ரெடி பண்ணிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. எனக்கு இன்னைக்கு எந்த வேலையுமே இல்லை. குட்டி பாப்பா சும்மா தான் படுத்திருந்தா சோஃபாவில். எங்கடா சாப்பிட்றது கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாளேன்னு போய் பார்த்தோம்னா அப்படியே படுத்து தூங்கிட்டா. ஒரு சில நாள் இப்படி தான் நடக்கும். எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டா, நல்லா தூங்கிடுவா. நைட் சாப்பாடும் சேர்ந்து காலையிலேருந்து சாப்பிட்டுக்குவா. சாப்பாட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கடா அப்பாவும் பிள்ளையும் காணோன்னு போய் பார்த்தோம்னா சில்லிக்கு சைடிஷாக வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் சாப்பாடு சாப்பிடும் பொழுது எல்லாரும் ஒன்றா ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு டிவியில் ஏதாவது படம் போட்டு விட்டு படம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் இதுதான் பழக்கம்.